அனைவருக்கும் வணக்கம். அதிமுக எனும் கட்சியில் பல வருடங்களாக பயணித்த, அதாவது எம்ஜிஆர் காலத்திலேருந்தே பயணித்த ஒரு நபர் திரு செங்கோட்டையன் அவர்கள் இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தாவேகால போய் இணைஞ்சிருக்காருங்க. அவர் அதிமுகலேருந்து நீக்கி விட்டுட்டார் எடப்பாடி பழனிசாமியார். அதுக்கப்புறமா இப்போது தாவேகால போய் சேர்ந்துருக்காருங்க. பார்க்கவே கொடுமையாக இருக்குங்க. தாவேகா என்னும் கட்சி இவரை எப்படி பார்க்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமையாக நினைக்குது. இவர் நம்ம கட்சிக்கு வராரு, ஒரு மூத்த அரசியல்வாதி நம்ம கட்சிக்கு வராருன்னு சொல்லி பெருமையாக நினைக்கிறாங்க. ஆனால் செங்கோட்டையன் அவர்களுக்கு இது ஒரு பெருமையான விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது ஒரு சிறுமைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான். ஏன்னா அவருக்குன்னு தனியாகவே அரசியல் அனுபவம்லாம் நிறைய இருக்குது. அப்படி அரசியல் அனுபவம் இருக்கக்கூடிய ஒரு நபர் இப்போ ஒரு 2 வருஷம் குழந்தை கட்சிக்கிட்ட போய் சேர்ந்துருக்காரு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா, அந்த கட்சியில் போய் சேர்ந்ததுக்கப்புறம் செய்தியாளர் சந்திப்பில் ஆதவர்ஜுனா அந்த துண்டை தூக்கி மாட்டி விடுறாரு, இந்த தாவேகா துண்டை. அதை ஆதவர்ஜுனாட்டையே திருப்பி கொடுத்தாரு. இல்லை அந்த துண்டை எடுத்துருக்கேன், என்ன எல்லாரும் கிண்டல் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காணொலி லைட்டாக பாருங்களேன். அம்மா எம்பி இருக்காங்க, அவங்கள உட்கார வைங்க. என்னடா இது, என்ன நடக்குது இந்த கட்சியில்? தாவேகா காரணங்களா அந்த துண்டை எப்படி பார்க்குறாங்கன்னு பாருங்க. எல்லாருமே பேசாமல் அந்த துண்டை எடுத்து ஃபேனில் மாட்டி அதிலேயே தொங்கிருங்கடா. யாருமே அந்த துண்டை மதிக்க மாட்டேங்கிறானுங்க. அது ஒரு கட்சி, அது ஒரு கொடின்ட்டு தூக்கிட்டு தெரியாது. ஸ்பெயின் ஃப்ளாகை வேற விட்டு பறக்க விட்டுட்ருக்கானுங்க. இந்த ஸ்பெயின் ஃப்ளாகை எங்கேயாவது பார்த்தா கூட இப்போலாம் எரிச்சல் ஆகுதுங்க. அவ்வளோ கடுப்பேற்றி வச்சுட்டானுங்க அந்த ஃப்ளாகை போட்டு எங்கே பார்த்தாலும் டிவிகே விஜய்ன்னு சொல்லிட்டு விஜய் அந்த மாநாட்டில் ஓடி வர்ற ஒரு இதை போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே ஸ்பெயின் ஃப்ளாகை பறக்க விட்டுக்கிட்டு இருக்கானுங்க பைத்தியக்காரனுங்க. செங்கோட்டையன் அவர்களுக்கு ஒரு செகண்ட் இந்த சீன்லாம் மைண்டில் வந்துட்டு போயிருக்குமா இல்லையா? ஐயோ இது அந்த துண்டாச்சே, இவனுக்கு என்னெல்லாம் கோமாளித்தனங்கள் பண்ணியிருக்கானுங்க. நம்மளும் இப்போ அதை துண்டை போட்டோன்னா அவனுங்களில் நம்மளும் ஒருத்தன் ஆயிடுவோமே அப்படின்னு தோணிருக்குமா இல்லையா? எனக்கு என்ன ஒரே ஆச்சரியமாக இருக்குன்னா, இந்த கட்சியே ஒரு ஆச்சரியக்குறி கட்சி தானே. ஐயோ இவனுங்களெல்லாம் எப்படிங்க இந்த கட்சியில் இவர் போய் சேர்றாரு? இவனுங்க ஒரு மாதிரிப்பட்ட ஜந்துக்களாச்சே. இவனுங்க கூடலாம் புழங்கி வாழ முடியுமா? இவனுங்க கூடலாம் ஏதாவது பேச முடியுமா? முதல்ல அவனுங்க பேசக்கூடிய பாஷையும் புரியாது. வாட் ப்ரோ, நாங்கள்லாம் ஜென்சி ப்ரோ. என்ன ப்ரோ வாட்ஸ்அப், புதுசாக நியூ ஜாயினியா ப்ரோ? நீங்கள் உங்களுக்கு ஓட்டர் ஐடி இருக்கா? ஓட்டர் ஐடி இருக்கா? எஸ்ஐஆர் திமுக கொண்டு வந்துச்சு ப்ரோ. செங்கோட்டையன் ப்ரோ, எங்கேயாவது நம்ம பேசுகிறோன்னா நீங்கள் இப்படி தான் பேசணும் ப்ரோ. வி மே கம் ஃபார் அவர், வி மே கோ ஃபார் அவர். ஸோ ப்ரோ, நம்மலாம் ஜென்சி கிட்ஸ் ப்ரோ அப்படிமானுங்க. இவருக்கு ஒன்றுமே புரியாது. இவரை பார்த்து பூமர்னு எல்லாரும் கலாய்க்க போகிறானுங்க. ஒரு மூத்த அரசியல்வாதி இவருடைய கைடன்ஸில் அங்கே சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எவனுமே ஒத்துக்க மாட்டான். இந்த மாதிரி அரசியல் அனுபவம் இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது தாவேகால முன்னாடியே இருந்திருந்தாங்கன்னா இந்த கரூர் ஸ்டாம்பீடுன்றது தவிர்க்கப்பட்டிருந்திருக்க சான்சஸ் நிறையவே இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, இப்போ இவர் வந்ததுக்கு அப்புறமே இவர் சொல்கிறதெல்லாம் எவனும் கேட்க மாட்டான். யோ என்ன பூமர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் லேட்டாக தான் வரணும், அப்போ தான் அங்கே கூட்டம் கூடி அப்படி நம்ம ஜனநாயகன் படம் ஷூட்டிங்லாம் நடக்குது தெரியுமா இல்லையா? அப்படியே கூடணும். தளபதி மாஸ்க் காட்ட வேண்டாமா? என்ன இது, நீங்களும் போய் கற்றுக்கோங்க. புஷியானந்த் கிட்ட போய் ட்ரைனிங் எடுங்க. நண்பார் சேர தூக்காத, கீழே வை, மரத்து மேலே ஏறாத, கீழே இறங்கு, எல்லாம் கற்றுக்கோங்க. நீங்கள் இந்த அதிமுக கட்சியில் நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்க தெரியுமா? அந்த மாதிரிலாம் இங்கே பேசுகிறது எடுப்படாது. அதெல்லாம் ஜென்சி வாக்காளர்கள், நாங்கள்லாம் புரட்சி பிடுங்குவோம். அப்படியே பயங்கரமாக போடணும். ட்வீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுனா போடுறா இருப்பாங்க. ஆதவர்ஜுனா கிட்ட போய் ட்வீட் எப்படி போடணும்னு கற்றுக்கோங்க. மேடையில் எப்படி பேசணும்னு புஷியானந்த் கிட்ட கற்றுக்கோங்க. அரசியல் எப்படி பண்ணணும்னு விஜய் கிட்ட கற்றுக்கோங்க. எப்படி இருந்த மனுஷன் இப்போ அங்கே போய் என்னெல்லாம் பண்ண போகிறாரோ தெரியல. எப்படிங்க இவருக்கு இந்த ஐடியா வந்திருக்கும், இந்த தாவேகான்ற கட்சியில் போய் சேரலாம் அப்படின்னு? இது ஐடியா சேர்ந்தது இல்லை, அஜெண்டாவுக்காக சேர்ந்தது. யார் கொடுத்த அஜெண்டானா அமித்ஷா அவர்கள். பாஜகவுடைய அசைன்மெண்ட் தானே இது. அதிமுகன்ற ஒரு பெரிய கட்சி இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, அதிமுகவில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி பெரிய கைகள் இருக்காங்க இல்லையா, இவங்களெல்லாம் தனித்தனியாக பிரித்து விட்டு அவங்களெல்லாம் கலைச்சி விட்டு அப்படியே விஜய் கட்சியை டேக் ஓவர் பண்ணி அப்படி இப்படின்னு ஏதாவது பண்ணி எடுத்து திமுகவுக்கு எதிராக நிற்கணும், ஆளுங்கட்சியாக வரணும், இல்லைனா எதிர்கட்சியாக வரணும், அப்படியே தமிழ்நாட்டில் கால் தடத்தை பதிக்கணும் அப்படின்றது தானே அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. அதுக்கெல்லாம் இந்த மாதிரி அப்படி இப்படின்னு அரசியல் விளையாட்டுக்கள்லாம் செஞ்சு தானே ஆகணும். செங்கோட்டையன் அவர்கள் தாவேகா அலுவலகத்துக்கு வந்தப்போ பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படத்தை அவருடைய பாக்கெட்டில் வச்சுட்டு வந்திருக்கார். விஜய் அவர்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான். அந்த புகைப்படத்தை பார்த்தாலே அப்படியே மண்டிகிட்டு இருப்பாரு. அம்மா இதை மன்னிச்சிருங்கம்மா, நான் தெரியாமல் பண்ணிட்டு. அந்த புகைப்படத்தை பார்த்தாலே உள்ளார அப்படியே பயந்து நடுங்கிற ஆளாச்சே. ஒருவேளை செங்கோட்டையன் அவர்கள் இந்த புகைப்படத்தை பாக்கெட்டில் வச்சதுக்கு இந்த காரணம் இருக்கலாங்க. ஒருவேளை இந்த கட்சியில் இருக்க முடியாமல் ஆகி தாய் கழகத்துக்கு நம்ம திரும்பவும் போகணும் அப்படின்ற நிலை வந்தால்
நம்ம வந்து அம்மாவுடைய தீவிர விசுவாசி தான், நான் அங்கேயும் அப்படி தான் இருந்தேன், நான் என்னுடைய நிலைப்பாட்டை மாற்றவே இல்லை, பார்த்தீங்களா என்னை திரும்ப சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு நிலை வந்தால் அதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி தான் இப்படி இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் உண்மையாலுமே கேட்குறேங்க, இவர் எப்படிங்க இந்த கூட்டத்துக்குள்ளே செட் ஆவார்? இவனுங்க ஒரு மாதிரியாக பண்ணுவானுங்களே. இவனுங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா ஒரு உண்மையான அரசியல்வாதி, ஏற்கனவே அரசியலில் நல்ல அனுபவம் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு வந்து ஏற்றுக்க முடியாதுங்க. எப்படி தானோ தெரியல. ஐயோ நல்லா சேர்ந்திருக்காருங்க. ஓட்டு போடுற நேரம் வரப்போ அவருக்கே தெரியாமல் ரெட்டையிலேயே போய் அமுக்கி விட்டுருவாருங்க. அந்த மாதிரி மனநிலையில் தான் அவர் இருக்கார். ஜெயலலிதா அம்மா புகைப்படத்தை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு இருக்காரு. செங்கோட்டையன் அவர்களை பார்க்குறப்போ எனக்கு ஒரு வீடியோ ஞாபகத்துக்கு வருது. இந்த வீடியோவை பாருங்களேன். தனக்குத்தானே ஆப்பு வைத்து கொண்டிருக்கிறார் செங்கோட்டையன் அவர்கள் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பேசாமல் அரசியலிருந்து ரிட்டையர் ஆகிருக்கலாம். இப்படி இந்த தற்குறி கூட்டத்துக்குள்ளே இவர் போய் சேர்றாரு. இவரை வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க போஸ்டெல்லாம் போடுறாங்க ட்விட்டரில் எல்லாம். அதுலாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டானுங்க, செங்கொட்டையன் அவர்களை நாங்கள் வரவேற்கிறோம், எங்கள் தளபதி வந்து கொட்டையை நோக்கி போகிறதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாரு செங்கோட்டையன் அவர்கள் அப்படின்னு சொல்லிலாம் போடுறானுங்க பைத்தியக்காரனுங்க. இவனுங்களுக்கு தமிழும் தெரியாது. அது இவனுங்களெல்லாம் என்ன பண்ணுறதுங்க, தலை விதி. இந்த ஆள் இந்த அம்மா பயங்கரமாக லவ் பண்ணுறான், ஆனால் இந்த அம்மா இந்த ஆள் தான் ரொம்ப லவ் பண்ணுது. எப்படி? இவன் வாங்கி கொடுத்த கிஃப்ட் எல்லாம் இவன் வாங்கி கொடுத்த மாதிரி கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டான். இப்போ இவங்க 2 பேரும் தான் லவ் பண்ணுறாங்க. இது பிளாஷ் போனது தெரியாதா? அவனுக்கு தெரியல அன்னைக்கு ஒன்று இவங்க 2 பேரை பிளாஸ்ட் பண்ணிடுவான், இல்லை அவனே அவனை பிளாஸ்ட் பண்ணிட்டு செத்துருவான். நல்லா பக்காவாக சூட் ஆகுதுங்க. இன்னும் நிறைய மீம்ஸ் எல்லாம் போடுறானுங்க நம்ம பசங்க. இந்த சம்பவத்தை வச்சு பார்க்கவே ரொம்ப பரிதாபமாக இருக்குங்க. குழு தலைவர் பேரை அனௌன்ஸ் பண்ணிடவா? கருவுல இருந்து அரசியல் இருந்தவர், தன்னோட பொது வாழ்க்கையில 56 வருஷமா சிக்காம இருந்தவர் சிக்கிட்டாரு அண்ணன் ஆமா ஐயாசாமி அவர்களை குழு தலைவராக நியமிக்கிறோம். அப்படியே எல்லா மீமுக்குமே அளவெடுத்து செஞ்சவனுங்க மாதிரி இருக்கானுங்க பிறகு இதை தாவைக்காரனுங்க. தாவைக்காரனுங்கெல்லாம் நல்லா ஜாலியாக இருப்பானுங்க. இன்னைக்கு செங்கோட்டையன் வந்திருக்காரு, நாளைக்கு செங்கோட்டையவே நம்ம பிடிச்சிருவோம். ஏன்னா நம்ம தளபதி தான் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இல்லையா, எல்லாமே நமக்கு கிடைக்கும், சீஃப் மினிஸ்டர் ஆயிடுவார் இந்தியாவுக்கு அப்படின்லாம் நினச்சிட்டு இருப்பானுங்க. செங்கோட்டையன் வந்துட்டார், அதனால் அப்படியே வந்து இப்படியே பாருங்க என்னெல்லாம் நடக்குது அப்படின்ட்டு என்னெல்லாமோ பேசுகிறானுங்க. இப்படிலாம் ஒன்றும் நடக்காது. முதல்ல அவருக்கு இந்த கட்சியோடைய அகராதியே புரியாது. ஏன்னா என்ன பீனா என்னன்னு கூட அவருக்கு புரியாது. ஏன்னா இவனுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபார்மேட்டில் இயங்கிக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்களெல்லாம் நம்மளாலே புரிஞ்சுக்க முடியல. அவரெல்லாம் போன ஜென்ரேஷனுக்கு முந்தின ஜென்ரேஷன்லேருந்தே அரசியலில் இருக்கிற ஒரு நபர். அவருக்கு எப்படி இவனுங்க லாங்குவேஜ் இவனுங்க டேர்ம்ஸ் எல்லாம் புரியும்? இதை பார்க்கவே ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. என்னமோ தெரியலங்க, ஒரு இனம் புரியாத ஒரு வருத்தம். இந்த கட்சியில் போய் சேர்ந்துட்டாரு அப்படின்ட்டு ஒரு பாவமாக இருக்குது பார்க்குறதுக்கு. குனிஞ்சு அதிமுகவில் பழகின ஒரு பழக்கம், அப்படி குனிஞ்சு கொடுக்கறது, அதெல்லாம் வந்து பார்க்குறது ரொம்ப பாவமாக இருக்குது. ஐயோ. அனைவருக்கும் வணக்கம். ஒரு 20 வயசு இளைஞராக இருக்கும்போதே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நம்பி அவங்களுடைய மன்றத்தில் சேர்ந்தவர். அந்த சின்ன வயசுலேயே எம்எல்ஏ என்ற ஒரு பெரிய பொறுப்பை ஏற்றவர். அதுக்கப்புறம் அவருடைய அந்த பயணத்தில் அந்த இயக்கத்தின் இருபெரும் தலைவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கைக்குரியவராக அரசியல் களத்தில் இருந்தவர். இப்படி 50 வருஷமாக ஒரே இயக்கத்தில் இருந்த அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இன்றைக்கி அவங்களுடைய அரசியல் அனுபவமும் அவங்களுடைய அந்த அரசியல் களப்பணியும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் இன்றைக்கி அவங்களுக்கும் அவங்களோட இணைந்து பணியாற்ற நம்மளோடு கைகோர்க்கும் அனைவருக்கும் மக்கள் பணியாற்ற வரவேற்கிறேன். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வெற்றி நிச்சயம். என்ன ப்ரோ சொல்ல மறந்துட்டீங்க? நெஞ்சில் குடியிருக்கும், கான்ஃபிடண்டாக இருக்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம், மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம், அதெல்லாம் சொல்ல மறந்துட்டீங்க. என்ன ப்ரோ நீங்கள் என்ன இது இப்படியெல்லாம் பேசக்கூடாதே, உங்களுடைய இதெல்லாம் வந்து வேற ஆச்சு. எனக்கு என்ன வருத்தமாக இருக்குன்னா, இனிமேல் மேடையிலலாம் ஏறி செங்கோட்டையன் அவர்கள் பேசுகிறப்ப எப்படி பேசுவார்? அவனுங்கள மாதிரியே மாறிடுவாரா, இல்லைன்னா அவர் பழைய மாதிரி தான் இருப்பாரா? எந்த விதத்தில் இருந்தாலுமே பிரச்சனையாச்சே. பழைய மாதிரியே இருந்தால் அந்த கட்சிக்காரனுங்க பூமருன்றவானுங்க,
அந்த கட்சிக்காரனுங்களாம் மாறினா பொதுமக்கள்லாம் வந்து என்ன இப்படி இருக்காரு இவர் அப்போது இது சரியில்லையே அப்படின்ட்டு பொதுமக்கள்லாம் பயங்கரமாக கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதை வச்சு நான் மாதிரி முடிஞ்சாது எங்கள் தலைவரை தொட்டுப்பார் அப்படின்னு சொல்லணும். குறி வச்சா தப்பாது, குறி வைக்கிறது தப்பிச்சுடா, நான் குறியை வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லணும். ஒன்று டிவிக்கே இன்னொன்று டிஎம்கே அப்படின்னு சொல்லணும். சினிமா டைலாக்ஸ்லாம் நிறைய பேச வேண்டியது இருக்கும். என்ன பண்ணுவாரோ தெரியல செங்கோட்டையன் அவர்கள். நல்லா ப்ரோ, நல்லா வசமாக மாட்டிக்கிட்டீங்க ப்ரோ. இப்போ விஜய் அவர்கள் இந்த வீடியோ வெளியிட்டிருக்காரு பாருங்க, அதுவும் பாருங்கள் ரூமுக்குள்ளேருந்து வீடியோ எடுத்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அநேகமாக இது அவருடைய கட்சி ஆஃபீஸுன்னு நினைக்கிறேன். அந்த ஆஃபீஸ்லேருந்து வீடியோ எடுத்திருக்காரு. அங்கே வெளியே தான் செய்தியாளர்கள்லாம் இருந்தாங்க. அவங்கள போய் சந்திக்க வேண்டியதானே? சந்திக்க மாட்டார், ஏன்னா பயம். இப்போ ஏற்கனவே இருந்த திமுகலாம் சரியில்லை, அங்கெல்லாம் ஊழல் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து மாற்று சக்தியாக வந்திருக்கோம், மாற்று அரசியல் பண்ணி பிடுங்க போகிறோன்னு வந்தாங்க. மாற்று அரசியல் பண்ண வரீங்கன்னா அப்போ புது நபர்களை வச்சு மட்டும்தானே பண்ணணும். அப்போ அந்த கட்சிகளில் இருந்த நபர்கள் உங்களை தேடி வராங்கன்னா நீங்கள் எப்படி ஏற்றுக்கலாம்? அப்போனா எதுக்கு மாற்று அரசியல்னு சொல்லி நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? மற்ற கட்சிக்காரங்களையெல்லாம் நம்பி தான் இவர் அப்போது அரசியலே பண்ணுறாரு போல இருக்குது. ஆதவ் அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார் எல்லாம் பாருங்க மற்ற கட்சியிலேருந்து வந்தவங்க தான். விஜய் அவர்கள் இதுக்கு இவ்வளோ ஆக்டிவாக வீடியோ போடுறாரு. ஆனால் கவின் அவர்கள் ஆணவ படுகொலை செய்யப்பட்டப்போ அதை பற்றி பேசவே இல்லையே. இன்னும் எவ்வளோ நிகழ்வுகள் இல்லையா, எவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சு, அதெல்லாம் பற்றி பேசியிருக்கலன்னா பேசவே இல்லையே. ஏன் அது எல்லாத்தையும் விட செங்கோட்டையன் அவர்கள் வந்தது தான் அவ்வளோ முக்கியமாக போயிருச்சு இல்லை? இனிமேல் இந்த கட்சியில் செங்கோட்டையன் அவர்களுக்கும் புஷி ஆனந்துக்கும் இடையில கடுமையான போட்டி நிலவுமே. புஷி ஆனந்துக்கு இருக்கிற இடம் அப்படியே மொத்தமாக காலியாக போகுது அப்படின்றது எனக்கு கண்ணு முன்னாடி வந்து போகுது. செங்கோட்டையன் அவர்கள் விஜய் கட்சியில் போய் இணைஞ்சிட்டார் அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்ட போய் கேட்குறப்போ அவர் என்ன சொல்கிறாருன்றதை பாருங்களேன். அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்லை, அதனால் அதற்கு பதில் சொல்ல அவசியம் இல்லை. நன்றி, வணக்கம். அவர் அதிமுக இல்லையா, அதனால அவரை பத்தி பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா. அவசியம் அதுக்கு அவசியம். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எப்படி இருக்கும் இல்லையா? நம்ம என்னடா அந்த கட்சியை கூட்டணிக்கு அழைச்சிக்கிட்டு இருந்தோம், நம்ம கொடியெல்லாம் விட்டு ஆட்டினோம், பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்கன்னு சொன்னோம், என்னெல்லாம் சொல்லி பார்த்தோம். இப்போ இவர் போய் அங்கே போய் சேருவார்னு நான் கனவுலே கூட நினச்சி பார்க்கலையே சாமி. என்ன இது எனக்குனே வருவீங்களடா அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு உள்ளார அப்படியே வயிறு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். எப்படி என்ன இது அடிச்சு பிடிக்கிறது, அதாவது ஊழல் பண்ணலாங்க, மக்களை சாவடிச்சு ஊழல் பண்ணக்கூடாதுங்க தான் எங்களுடைய கோரிக்கை. அடிச்சு பிடிக்கிறது, அதாவது ஊழல் பண்ணலாங்க, மக்களை சாவடிச்சு ஊழல் பண்ணக்கூடாதுங்க தான் எங்களுடைய கோரிக்கை. நீ கேட்டுக்கோங்க மக்களே, தாவேக்காவுடைய நிலைப்பாட்டை பார்த்துக்கோங்க. ஊழல் பண்ணலாம், ஆனால் மக்களை சாகடிச்சு வந்து பண்ணக்கூடாது. எப்படி இருக்கு பாருங்க. இவங்க எல்லாம் வந்து ப்ரைவேட்டாக பேசிப்பாங்க இல்லையா, ஆதவ் அர்ஜுனா, விஜய் இவங்கெல்லாம் பேசிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அரசியல் பற்றிலாம் இந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் எல்லாம் இருக்கிறப்போ என்ன பேசிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க போல். நம்ம ஊழல் பண்ணலாம், நம்ம மக்களுக்கு ரொம்ப பாதிப்பு இருக்கிற மாதிரி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி தான் பேசிப்பாங்க போல இருக்குது. அதுதான் வெளியில் வந்து பேசுகிறப்போவும் ஆட்டோமேட்டிக்காக வருது பாருங்க. ஏன்னா உள்ளார நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோமோ அதெல்லாம் வெளியில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போ இவங்களுடைய டிஸ்கஷன்ஸும் இது ரிலேட்டடாக தானே இருந்திருக்கும். அப்படியே ஊழலே இல்லாமல் அப்படியே இங்கே எல்லாத்தையும் தலைக்கெல்லாம் திருப்பி போட போகிறோம் அப்படின்லாம் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன இது இப்படிலாம் பேசலாமா? தெரிஞ்சு தான் பேசுகிறாரா? இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் தெரிஞ்சு தான் விடுறாரு. சரி நம்ம இப்படி தப்பாக சொல்லிட்டோமே, ஐயோ மாற்றி பேசுவோம் அப்படின்னு கூட இல்லை. அந்த இடத்துல அப்படியே சொல்லிக்கிட்டு அப்படியே போகிறாரு. என்ன அது சூப்பர். பழக்க தோஷம் இல்லையா, லாட்ரிக்காரர் இல்லையா, அந்த பழக்க தோஷத்தில் அப்படியே பேசுகிறாப்புல போல. பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் அரசியலில் என்னெல்லாம் கோமாளித்தனங்கள் என்னெல்லாம் கூத்து நடக்குது அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். பார்க்கறதுக்கே வந்து ஷாக்கிங்காக இருக்குது. என்னடா இது இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி இன்னும் பல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். எலெக்ஷன் வேறு நெருங்குது. அரசியல் சார்ந்த எந்த நிகழ்வுகளாக இருந்தாலும் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம், அதை பற்றி பேசிக்கிட்டே இருப்போம். ஆகவே இணைந்திருங்கள். இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.